ஹலோ கைஸ், இந்த உலகத்தில் எவ்வளவோ நாடு இருக்குது. அந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விசித்திரமான விஷயங்களும் இருக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நாடு ஃபுல்லாகவே விசித்திரமாகவும் வித்தியாசமாக தான் இருக்க போகுது. அப்படின்னடா நாடு அது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அதானே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல நாட்டில் பல விஷயங்கள் இயற்கையாகவும் நடக்கும், சில விஷயங்கள் செயற்கையாகவும் நடக்கும். செயற்கையாக என்னவனா பண்ணலாம், பட் இயற்கையில் நடக்கிற குழந்தை பெற்றுக்கிறதே நாட்டில் இல்லைன்னா நீங்கள் நம்புவீங்களா? 1929 இப்போ வரை இந்த நாட்டில் ஒரு குழந்தை கூட பிறக்கல. ஏண்டா 95 வருஷத்துல ஒரு குழந்தை கூட பிறக்கல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆமா. ஏன்னா இங்க இருக்கவங்களுக்கு யாருக்குமே சிட்டிசன்ஷிப்பே கிடையாது. இங்க ஒர்க்கிங் பீரியட் முடிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஊருக்கு கிளம்பி போயிட்டே இருக்கணுமா. இங்க சிட்டிசன்ஷிப் யாருக்குமே கிடையாது. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாட்டில் ஒரு ஹாஸ்பிட்டல் கூட கிடையாது. திடீர்னு ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி வந்து என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நாட்டில் வந்து ஹாஸ்பிட்டலே கிடையாது. பக்கத்துல இருக்க ரோம் நாட்டுக்கு தான் வந்து போகணுமா. அது இல்லாமல் இந்த நாட்டோட பரப்பலே வெறும் 118 கிலோமீட்டர் தான். இங்கே நம்ம திருச்சியிலேருந்து மதுரை போகிற தூரம் தான். அதனால என்னவோ ஹாஸ்பிட்டல் இங்கே காட்டாமல் நீங்கள் எதுனாலும் ரோமுக்கே போய்க்கங்கன்னு சொல்கிறாங்க போல். இங்கே ஒரு 800லேருந்து 900 பேர் தான் இருக்காங்களாம். அதில் மேக்ஸிமம் சர்ச் ஃபாதர்ஸாக தான் இருக்காங்க. அது நாட்டில் தான் அதிகமாக வந்து திருட்டுலாம் நடக்குதான். என்னடா எல்லாம் ஃபாதர்ஸாக இருக்காங்க, திருட்டு நடக்குதுன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அங்கே வந்து டூரிஸ்ட் நிறையா வரவங்கலாம் கைவேலையை காட்ட ஆரம்பிச்சிடறாங்களா. நிறைய செயின் ஸ்நாச்சிங்கு, பிக் பாக்கெட் எல்லாம் நடக்குதான். அடுத்து நான் சொல்ல போகிறதை கேட்டால் நம்ம ஊர் குடிமகன்கள் கூட வாடிக்கைக்கு எவ்வளோ டிக்கெட்டான்னு கேட்பாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே சரக்கு ஃப்ரீயாங்க. அங்கே ஒரு பார் இருக்கான், எல்லாரும் கூட்டாக சேர்ந்து குடிச்சிக்கலாமா. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தானா. அதனாலே என்னவோ அங்கே வந்து அதிகமாக குடிக்கிறாங்களாம். ஃப்ரான்ஸு, யூரோப் கண்ட்ரியில் இருக்கிறத விட அதிகமாக அங்கே தான் குடிக்கிறாங்களாம். ஓசியில் கொடுத்தா நாசி வரைக்கும் ஏற்றுங்கிற மாதிரி ஏற்றிக்கிட்டு இருக்காங்க.